ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது தக்காளி ஊறுகாய் மாதிரி இருக்கும், தொக்கு மாதிரி இருக்கும். சாதத்து கூட, இட்லி, சப்பாத்தி, தோசை கூடலாம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா அதிகமாகவே சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஊறுகாவாக இருந்தால் வந்துட்டு கொஞ்சமாக தொட்டு சாப்பிட வேண்டியதாக இருக்கும். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி தொக்கு மாதிரி, ஊறுகாய் மாதிரி இந்த மாதிரி கலந்து செய்யும் போது நல்லா நிறையா போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். குழம்புக்கு பதிலாக இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஊறுகாய் செய்கிறதுக்காக இன்றைக்கி 6 கிலோ தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. கடாய் ஹீட் ஆனதும் 6 கிலோ தக்காளி பழத்துக்கு 400 ml கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கடுகு, தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம், இல்லை லாஸ்ட்டாக சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். நான் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. மிளகாத்தூள் சேர்த்ததுமே தக்காளி எடுத்து கொட்டிக்கலாம், இல்லைனா மிளகாத்தூள் கருகி போயிடும் பூண்டு சேர்க்காததுனால. தக்காளி கூடயே ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ பாதி அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி உப்பு பார்த்துட்டு இறக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து 10 நிமிஷம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். அடிக்கடி தக்காளியை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா தீஞ்சு போயிடும். ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போதான் பாதி அளவு சுண்டி இருக்குது. இன்னும் எவ்வளோ நேரத்தில் சுண்டுமோ தெரியல. கிண்டிக்கிட்டே இருக்கிறோம், ரெடி ஆயிரும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் இறக்கி வச்சுட்டு நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் இப்போ ஒரு 100 மில்லி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 6 கட்டி பூண்டை இந்த மாதிரி உரித்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பூண்டை வந்துட்டு உரித்து கட் பண்ணி சேர்க்கறதுனால சேர்க்கலாம், இல்லைனா உரிச்சிட்டு முழு பூண்டா கூட சேர்த்துக்கலாம். 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்துட்டு முன்னாடியே சேர்த்தது வந்து தக்காளியோட சேர்ந்து நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை சேர்த்து தாளித்தோம்னா நல்லா மொறுமொறுப்பாக நல்லாயிருக்கும். அதுக்காக 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்காங்க. பூண்டோட சேர்ந்து நல்லா செவக்க வதங்கட்டும். பூண்டு இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்த வாட்டி ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ண தக்காளி ஊறுகாவை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம தாளிப்பு போட்டோம் பார்த்தீங்களா, கடுகு, கருவேப்பிலை, மிளகாத்தூள்லாம் சேர்த்து அந்த டைம்லேயே பூண்டு ஒரு 6 கட்டி பூண்டை உரித்து நல்லா செவக்க வறுத்து தக்காளி கொட்டுறதுனால கொட்டலாம், இல்லை இந்த மாதிரி நம்ம தாளிச்சு விட்றதுனால தாளிச்சு விடலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். நம்மளுக்கு எப்படி விருப்பமாக இருக்குதோ அந்த மாதிரி சேர்த்து நம்ம வதக்கி தாளித்து எடுத்து வச்சுக்கலாம். அது பூண்டோட வாசனை நல்லா தக்காளியில் இறங்கிறதுக்கோசரம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு, இறக்கிடலாம். எண்ணெய் வந்துட்டு நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு வரும், கெட்டு போகாமல் இருக்கும். சூப்பரான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோமா 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரெடி பண்ண தக்காளி ஊறுகாவை ஆற வச்சு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி ஊறுகாய் மட்டும் இல்லை, எந்த ஊறுகாவாக இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு டைம் ஊறுகாய் எடுக்கும்போது ஈரம் இல்லாத ஸ்பூனாக பார்த்து எடுத்துக்கணும். ஒரு சொட்டு ஈரம் இருந்தால் கூட ஊறுகாய் கெட்டு போயிடும். அது பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.